நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். இந்த இடத்துல இந்த ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை, நிறைய இடங்களிலே நிறைய வீடுகளிலே போகும்போது அவங்களுடைய வாசல்ல அந்த கேட்ல எழுதி போட்டிருப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஜாக்கிரதை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கவனமா இருங்க, அவசரப்பட்டு கையை காலெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க, அவசரப்பட்டு கேட்டை திறந்துடாதீங்க. நீங்க கவனமா இல்லை அப்படின்னா உள்ள இருக்கிற நாய் உங்களை கஷ்டப்படுத்திடும், இல்லைன்னா உங்களை கடிச்சிரும் அப்படின்னு அவங்க எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல வேதத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறாருன்னா, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கையோ ஆளுகை செய்யும். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலையும் நம்ம என்னன்னா, இன்னையினுடைய தற்பரிசோதனை ஜாக்கிரதையா இருக்கணுமாமா. எப்படி இருக்கணுமாமா? எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய படிப்பிலே, உங்களுடைய எதிர்காலத்திலே எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இந்த உலகத்திலே இல்லாவிட்டால், கொஞ்சம் நம்ம விளையாட்டுத்தனமாகவோ ஈஸியாகவோ நம்முடைய வாழ்க்கையை பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த சொற்ப மதியினம், அதான் ஒரு செத்தை தைலக்காரனுடைய முழு தைலத்தையும் கெட்டு நாரி போக பண்ணும். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் நம்மளை ஏமாத்திரும், மனிதர்கள் நம்மளை ஏமாத்திடுவார்கள். அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே ஜாக்கிரதை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். வேதத்துல ஒரு இளம் தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்ப இளம் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பும் போது என்ன சொல்றாருன்னா, நீ போ, அந்த இடத்துல உன்மூலமாய் பெரிய காரியத்தை நான் செய்வேன், அந்த இடத்துல போய் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சு அங்க அற்புதத்தை பண்ணிட்டு அவ்வளவுதான், நீ என்ன பண்ணணும்னா எப்படி நீ போனியோ அப்படியே நீ திரும்பி வந்துரு, நீ வேற எதுலையுமே கலந்துக்காத அப்படின்னு ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசியின் இடத்துல சொல்லி அனுப்புவார். ஆனா பாருங்க, ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி, வயசான தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் 2 பேர் ராஜாவினுடைய கையிலே அவர்கள் உடன் ஊழியர்களா இருக்காங்க. அவங்க இந்த இளம் தீர்க்கதரிசியின் மூலமாய் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அப்படியே ராஜாவுடைய கை நின்று போனது, அக்னி அந்த பலிபீடத்துல போட்டு அப்படியே வெடிச்சு செதறினது, இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை தன் தகப்பனாரிடத்துல சொல்லி, அப்பா நீங்களும் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க, ஆனா ஒரு சின்ன வயசு தீர்க்கதரிசியை நாங்க பார்த்தோம், அப்பா அவரை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கிழட்டு வயதான தீர்க்கதரிசிக்கு எப்படியாவது அவனை பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி வழியில போய் சந்தித்து அவன்கிட்ட சொல்லிடுறாரு, எப்பா வாப்பா என் வீட்டுல சாப்பிட்டு போ அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு, இல்ல ஆண்டவர் என்ன அப்படி போக கூடாதுன்னு சொல்லி இருக்காரு, நான் அங்க வர முடியாதுன்றாரு. உடனே இவன் எவ்வளோ அவங்கள கம்பல் பண்ணியும் அந்த இளம் தீர்க்கதரிசி வராததை பார்த்த உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாம் வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு உன்னை கூப்பிட்டு வீட்டுல. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சொற்ப மதியினம், அவர் ஒரு தீர்க்கதரிசி, வயதான தீர்க்கதரிசி தான், ஆண்டவருடைய நாமத்தினாலதான் வர்றாரு. கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய வார்த்தையின்படி வயசான ஒருத்தர் இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு பொய் சொன்ன ஒன்ன நிதானிக்க தெரியாம அந்த சொற்ப அஜாக்கிரதை, ஒரு சின்ன அஜாக்கிரதை வேதம் சொல்லுது, இவர் போறாரு, வீட்டில் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு முடிக்கவே அந்த வயதான தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, நான் உன்கிட்ட என்ன ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏன் கீழ்ப்படியல பாரு, நீ போற வழியில என்ன நடக்கும்னு பாருங்க. போற வழியில ஒரு ஆபத்து அந்த சின்ன இளம் தீர்க்கதரிசி சிங்கத்தினாலே கொல்லப்படுவார். அப்போ நம்ம நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பேரை சொல்லி கூட வரலாம், ஆனா அங்க நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலருடைய வாழ்க்கை அழிந்து போகிறதற்கு காரணமே யாரால அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரியவர்கள் என்று அந்த போர்வையில வருகிறவர்களால எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிருக்காங்க,
எத்தனையோ பேர் அதான் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒன்று சொன்ன உடனே அப்படியே உடனே நம்பிடுறது. உனக்கு பிசாசு இருக்குன்னா நம்பிடுறது, செய்வன் இருக்குன்னா நம்பிடுறது, உனக்கு அப்படிப்பட்ட கட்டு இருக்குன்னா உடனே நம்பிடுறது. உனக்காக அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், நான் ஒரு 7 நாள் உபவாசம் போடணும், உனக்காக அந்த அந்த செய்வனை நான் எடுப்பேன். எதை சொன்னாலும் ஆராய்ஞ்சு பார்க்காம ஜாக்கிரதை இல்லாம நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதனால ஆண்டவரிடத்துல கேளுங்க, இதுல மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில முழுக்க முழுக்க நீங்க என்ன கொடுங்க ஆண்டவரே, ஜாக்கிரதையா நான் இருக்கணும் ஆண்டவரே. எல்லாத்துலயும் நான் எப்படி இருக்கணும்னா கவனமா இருக்கணும். அப்படியே கையை மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளை ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவரே, என் மகள் ஜாக்கிரதையா வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எத்தனையோ காரியங்களை அஜாக்கிரதையா இருந்ததுனால எத்தனை காரியத்தை நான் இழந்தேன், எத்தனை காரியம் என்னை விட்டு போயிருச்சு. ஆனால் இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், தகப்பனே ஜாக்கிரதையாய் வாழ, எல்லாவற்றிலையும் கவனமாய் இருக்க ஆண்டவரே, எல்லாவற்றிலையும் நான் சுதாகரிப்பாய் இருக்கிறதற்கு இப்பொழுது கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு போதிய ஞானத்தை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு தருகிறதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா. உங்களால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் சாதாரணமானது அல்ல. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேனே, நம்முடைய திருச்சபைக்காக இந்த ப்ரேயர் டீம் இன்னும் முக்கியமான சில பொறுப்புகளுக்காக ஒரு நல்ல அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது மாதிரி ஒரு மொபைல் நம்பரு எடுக்கலாம் அப்படின்னு கடந்த நாட்கள்லேருந்து சில முயற்சி எடுத்து அது நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே என்னுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பர் அப்படின்னா நிறைய டிஜிட் ஒரே மாதிரி அப்படின்னா 70000007000 அந்த மாதிரி அந்த ஃபேன்சி நம்பர் நிறைய வந்தது மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. உடனே அதை நான் புரட்டி பார்க்குறேன், அந்த வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 நம்பர் இருக்கும். யாரு என்னென்னலாம் தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபேன்சி நம்பர் எனக்கு அனுப்பியிருக்காங்க பல மாதங்களுக்கு முன்பாக. இப்பொழுது நம்பர் எடுக்கணும்னு வரும்போது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. போய் பார்த்தா அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆக்டிவா இருக்குது. அதில் அதை டெலீட் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. உடனே நான் என்னன்னா அதில் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி அந்த நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணி இது எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் இவ்வளோ ரூபா வரும் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை இன்னும் கொஞ்சம் குறையுமா, இந்த இவ்வளோ பணமா இல்லை கொஞ்சம் ஏதாவது கம்மி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி குறைச்சிட்டு, இல்லை இவ்வளோ குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணாங்க. அப்போ கால் பண்ண அந்த நம்பர்லேருந்து நான் கால் பண்ணேன். கால் பண்ணும்போது அந்த கால் அட்டன் பண்ணலை. அவங்க நான் பிஸியாக இருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ் தாண்டி கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எஸ்எம்எஸ் எனக்கு அனுப்புறாங்க, எஸ்எம்எஸ்ல பேசிட்டு இருக்காங்க. கால் எடுத்து ஒரு 2 செகண்ட் பேசுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ், அதில் அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் இவங்க காலை கட் பண்ணுறாங்களே, கால் பண்ணாமல் எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புகிறாங்களேன்னு உடனே சின்ன ஒரு டவுட் வந்துருச்சு. அப்போ இந்த நம்பர்லாம் வாங்கி கொடுக்குறேன் நம்முடைய சர்ச்சில் ரொம்ப அதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிற பிரதர் ஒருத்தருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணினேன்னா இதை அப்படியே அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரையும் அனுப்பிட்டு, பிரதர் இந்த மாதிரி இந்த நம்பர் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க, நீங்களே நான் கேஷ் உங்கள் கையில் கொடுத்துறேன், நீங்கள் அதை யோசிச்சு நீங்கள் பார்த்து வாங்கிருங்க அப்படின்னு. அப்போ அவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் ஒர்க் ஆகலை. அவங்க சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வச்சிருந்து அவங்க கண்டுபிடிச்சு என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் இது அந்த ஜீரோ கிரைம் அப்படின்னா ஏமாத்துற ஆட்கள் இருக்காங்கல்ல, ஏமாத்துறவனுடைய நம்பர். ஏன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 30 பேர் நாங்க இவங்கள்ட்ட ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவங்களே 30 பேர். அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாம ஏமாந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க அவைலபிளா இருக்காங்க, வாட்ஸ்அப்ல இருக்காங்க, எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க, கான்டாக்ட் பண்றாங்க, நீங்க பணம் அனுப்பி விடுங்க, நாங்க உங்களுக்கு கார்டு அனுப்புறோம், எல்லாமே அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த சிறிது நேரத்திலேயே ஜாக்கிரதையா கொஞ்சம் சுதாகரிப்பா இல்லாம இருந்தா நான் நம்புறேன் நம்மளை ரொம்ப ஏமாத்திடுவாங்க.
கண்ணு தெரியாத, முகம் தெரியாத, யாருன்னு பார்த்துறாத ஒரு நபரை நம்பி பணத்தை செலுத்துவதும், பணத்தை நம்பி ஒரு மனுஷனை நம்பி இல்லைன்னா ஒரு காரியத்தை நம்பி கடன் வாங்குவதும், நம்முடைய மறைவான காரியங்களை வெளிப்படுத்துவதும், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். முகமே தெரியாது. நான் இந்த ஷேர் மார்க்கெட்டு இப்படிப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் உண்மையிலே நான் அதை சரியானது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் கர்த்தருடைய நடத்துதல் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அதை பண்றவங்க யாருன்னே தெரியாது. ஆன்லைன் மூலமாக வருகிற எந்த காரியமா இருந்தாலும் நேரடியா நீங்க போய் பார்க்காம நேரடியா போய் பார்த்தா கூட சில டைம் ஏமாத்திடுவாங்க. அதான் நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி, அவங்க டீம் சேர்ந்து ஒரு ஐடி ஒர்க் பண்ணாங்க. அவங்க உடனே ஐடி ஒர்க் பண்ணி அவர்களை நம்பி பல லட்சம் ரூபாய் செலவு செய்தாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க பணம் வராததுனால, என்ன பணம் வரல அப்படின்னு சென்னையில் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டு அங்க ஆபீஸ்ல போனா அந்த இடத்துல ஆபீஸ் அந்த மாதிரி ஆபீஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால பல லட்சங்கள் ஏமாந்தாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்துல இப்போ இருக்கிற மனிதர்கள் நிறைய பேர் அதுவும் ஆன்லைன் மூலமாய் இந்த மாதிரி மீடியாக்கள் மூலமாய் மனிதனுடைய மனசை மாத்துறவங்க, ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவையானதற்கு மட்டும்தான் மீடியா பக்கமா இருக்கணுமே தவிர, தேவையில்லாம போனீங்கன்னா அது உங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பெண் பிள்ளைகளுடைய மனசை யூடியூப்ல பேசுற நிறைய மனிதர்கள் கெடுத்துட்டாங்க. நிறைய நீ அப்படி இருக்கணும், நீ உரிமை எடுத்துக்கோ, நீ பெண்ணடிமைன்றது இல்லதான், உண்மைதான். ஆனா இந்த மாதிரி தேவையற்றது எல்லாத்தையும் பேசி 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 இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ, இந்த யூடியூப்ல வர்ற வீடியோ, வாட்ஸ்அப்ல வர்ற வீடியோ, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தன்னுடைய குடும்பமும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்து, தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி அப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. இல்ல டிவிக்கு முன்னாடி பேசுறது ஓகே, அவங்க ஒரு செட்டப்ல பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது ஓகே, நமக்கு அது செல்லுபடி ஆகாது. அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க. எந்த மனுஷனிடத்துலையும் நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் பணங்களை நம்பி கொடுப்பது, உங்களுடைய குடும்ப காரியங்களை நம்பி செலுத்துவது, இதெல்லாம் விளையாட்டுத்தனமாகவும் ஞானம் இல்லாமலும் இருக்காதிருங்கள். ஒரு மனுஷன் நல்லா பேசின உடனே அவங்கள அப்படி நினைச்சிடாதீங்க. பல 5 வருஷம் 10 வருஷம் நம்ம கூடையே இருந்துட்டு அதற்கு பிறகு துரோகம் பண்ணுகிற உலகம் இந்த உலகம். அதற்கு பிறகுதான் அந்த மனுஷன் யாரு, அந்த மனுஷன் எங்க இருந்து வந்தான், அந்த மனுஷனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் தெரியும். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு நபரையா நம்ம கூட வச்சிருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு நபரா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த ஆள். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீமை நடந்ததற்கு பிறகுதான் தெரியும். அவருடைய பின்னணியை எடுத்து பார்த்தா அவ்வளவு மோசமானதா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, அவங்க மாற மாட்டாங்க. ஆனா 10 வருஷம் நம்ம கூட நல்லவங்களா இருப்பாங்க. 10 வருஷம் நீங்க இஸ்ரேலிய உளவுத்துறை, இப்ப இன்னும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை, இவங்க எல்லாம் ஒரு நபரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரே நாள்ல எல்லாம் போய் தூக்கிட்டு வந்துட மாட்டாங்க. இல்லைன்னா 3 மணி நேரத்துல 6 மணி நேரத்துல ஒரு வாரத்துல எல்லாம் ஒரு மனுஷனை தூக்கிட்டு வர மாட்டாங்க. அந்த மனுஷனை 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு 10 வருஷம் தாண்டி தான் அந்த மனுஷனை எடுப்பாங்க. அது வரைக்கும் சந்தேகப்படாதது மாதிரி அந்த மனுஷனுடைய வீட்டில் பால் விற்கிற மாதிரி போவாங்க, அந்த மனுஷனுடைய வீட்டில் துடைக்கிறது மாதிரி போவாங்க. இந்த மாதிரியே பழகி, அதுவும் இந்த இஸ்ரேலிய உளவுத்துறை ஒன்று இருக்குது, அதை நீங்க மொசாட், அந்த மொசாட்டுன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களுடைய அவங்க சில காரியங்களை நிறைவேற்றுறது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணி அந்த மனுஷனை தூக்குறதற்காக பக்கத்துல, அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு எடுத்து 15 வருஷம் அந்த மனுஷன் குடியிருந்திருக்கிறாரு. 15 வருஷம் ஒரு சின்ன சந்தேகம் கூட வராம பக்கத்து வீட்டுல குடியிருந்து வேலை பார்த்து இந்த மனுஷனுக்காகவே அவர் இருந்திருக்கிறார் 15 வருஷம். 15 வருஷம் தாண்டி இந்த மனுஷன் தன்னோட பழக வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் தன்னுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்க வேலையை நிப்பாட்டி இருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார்.
அப்போ இந்த உலகம் வந்து சாதாரணமானது அல்ல. நம்ம எப்படி இருக்கணும்னா எல்லாரிடத்துலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். பெண் பிள்ளைகள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 20 வருஷம் உன்னை வளர்த்தி ஆளாக்கி உன்னை நடத்தி உன்னை படிக்க வச்ச உங்க அம்மா அப்பா உனக்கு நல்லது பண்ணுவாங்களா? இல்ல 2 வருஷமா உன்னை நேசிக்கிற பையன் இல்ல நேசிக்கிற நபர் உங்களுக்கு நல்லது செய்வாரா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லாம உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் பெரிய ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே ஞானமா இருக்க, விழிப்பா இருக்க, ஜாக்கிரதையா இருக்க எனக்கு கற்றுத்தாரும். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே நான் என்ன ஞானம் உள்ளவனா இருந்தாலும், ஆண்டவரே எவ்வளவு அறிவு எனக்கு இருந்தாலும், தகப்பனே அந்த ஜாக்கிரதை சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி அந்த கிருபை எனக்கு தாங்க ராஜா, எனக்குள்ளே எப்பொழுதும் குடி கொள்ளுவீராக ராஜா. ராஜா அப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்கு விரோதமாய் வரும்போது நான் அதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். ஸ்தோத்திரம். முழு பலத்தோட சொல்லுங்க, ராஜாவே எனக்கு அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக, அந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக, அந்த ஜாக்கிரதையானவர்களாய் நாங்கள் இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொற்ப மதியினம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, சொற்ப மதியினம் உங்க வாழ்க்கையே கெட்டு போக பண்ணும். நீங்கள் சவுல் ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்து ஜனங்களையும் அந்த தேசத்துல இருக்கிற ஆடு மாடுகள் ராஜா எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ண சொல்லிட்டாரு. ஆனா இந்த சவுல் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? அங்க இருக்கிற ராஜா வந்து தபார்னு காலை விழுந்துட்டார். காலில் விழுந்த உடனே இவருக்கு உடனே இரக்கமாயிருச்சு. சரி பரவாயில்ல, உன்னை நான் உயிரோட வைக்கிறேன். ஆடு மாடுகளை மட்டும் உயிரோட வைக்கல, அந்த ராஜாவையும் உயிரோட வச்சுட்டாரு. ஆனா இது தாவீதை பாருங்க, சவுல் ராஜாவை கொல்றதற்காக பின்னாடி தான் கூட இருந்த வேலை ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது தாவீது அந்த இடத்துல ரொம்ப ஞானமா இருக்காரு பாருங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, கை வைக்க கூடாது. அப்போ அந்த இடத்துல மட்டும் தாவீது ஜாக்கிரதையா இல்லைன்னா, யோசேப்பை பாருங்க, அந்த போத்திபாருடைய மனைவியின் இடத்துல அந்த ஒரு நிமிஷம் ஜாக்கிரதையா இல்லைன்னா இந்த உயர்வு அவனுக்கு கிடைச்சிருக்குமா? அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிருக்குமா? அந்த ஒரே ஒரு தப்புக்காக, பாவத்திற்காக அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்திருப்பான்ல. அதனால இங்க இருக்கிற வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும், ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய மாணிக்கத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய உயர்வை வச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு உன்னை சீண்டி பார்ப்பதற்கு, உன்னை தள்ளுகிறதற்கு ஏதோ முயற்சி எடுத்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஞானத்தை கிருபையா உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா.